வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியான சண்டைங்க. ஒரு பொண்ணுக்காக சண்டை போடுறத பார்த்துருப்போம்ல, அதே சண்டை தான் இங்கேயும் நடக்குது. நம்ம சத்யா அண்ட் ராணவுக்கு பயங்கரமான சண்டை நடக்குது. ராணவ் வந்து நேற்றுலேருந்தே பவித்ரா, அதாவது சத்யா அவங்களோட ஆளை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அது நேற்றுலேருந்தே சத்யாவுக்கும் அவங்களுக்கும் அந்த கேரக்டர் வைஸ் அந்த மோதல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பெரிய மோதலாக மாறி கை கலப்பாயிருச்சுங்க. ஸோ அதை தான் வந்து எல்லோரும் விலக்கி விடுறாங்க. ஸோ பவித்ரா சொல்கிறாங்க, சத்யா, நீங்கள் ராணவை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நான் உனக்காக தானே பண்ணுறேன், நீ ஏன் உனக்கு இது பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ விஷால், நம்ம ராயன் எல்லோரும் விலக்கி விட வராங்க. ஸோ உடனே பவித்ரா சொல்கிறாங்க, இது எங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, நாங்கள் தீர்த்துக்குருவோம், நீங்கள் வராதிங்க அப்படின்னு. உடனே ராயன் சொல்கிறாப்புல, நீ ஸ்கூலில் உட்காந்து நடுவில் உட்காந்து பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் வேலிடான பாயிண்டாக தான் இருக்குது. அப்புறம் சத்யா சொல்கிறாரு பவித்ராவை பார்த்து, நீ போடி அப்படின்னு சொல்லிடுறாரு. போடின்னு சொல்கிறீங்க சத்யா, பார்த்து அப்படின்னு. நான் உனக்காக தானே பேசுகிறேன், அது கூட புரிஞ்சுக்கிறாமல் நீ என்னை கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சு. ஸோ ஒரு லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். லவ் ஃபெயிலியர் ஆகி அது லவ் ராணவுக்கு போகுமா, இல்லை திருப்பி ஒட்ட வச்சு சேர்த்து வச்சுருவாங்களா என்னென்னு தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. ஸோ அடுத்து வந்து இங்கே போட்லாம் விஷால் தர்சிகான்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் விஷால் தர்சிகாவை அடிச்சுட்டு விஷால் அன்சிதான்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்தா நம்ம சத்யா பவித்ரான்னு எழுதியிருந்துச்சு. எங்கடா சௌந்தர்யா ராயனை காணோம், அவங்க தான்டா ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டென்ட் பேசி வச்சு கையெல்லாம் எப்படி கோர்த்துட்டு நடக்கலாமா, கண்ணாடிலாம் போடலாமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையே காணாமல் போயிடுச்சடா போர்டில் அப்படின்னு. எந்த ஸ்கூல்லையாவது லவ் இந்த மாதிரி லவ், இது விஷால் லவ் தர்சிகா, நம்ம இந்த சத்யா லவ் பவித்ரான்னு எழுதி போட்டிருக்காங்களா? இதெல்லாம் பப்ளிக் டாய்லெட்டில் தான்டா எழுதி போடுவாங்க, இப்படா ஸ்கூலில் எழுதி போடுறாங்க இதெல்லாம். அதுவும் தமிழ் டீச்சர்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான லவ்வாக இருக்குது. விஷால்கிட்ட வந்து ஜாக்லின் ஒரு நாசுக்காக ஒன்று சொல்லிட்டு போனாங்க, விஷால் நீங்கள் பார்த்தா ஆயுத எழுத்தில் வர்ற சூர்யா மாதிரி இருக்கீங்க, அதை மாதிரி பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது விஷாலே புரிஞ்சுக்கிட்டு அவரே கேட்டார். ஸோ அதை மாதிரி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு. இனிமேலாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ லவ் கண்டென்ட்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாங்க. பாட்டு பாடலாம், ஸோ பாட்டு பாடி அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஒரே சண்டை, இந்த சண்டை வந்து இப்படியான சண்டையாக பார்ப்போம். அடுத்து நம்ம தர்சிகாவுக்கும் விஷாலுக்கும் அந்த லவ் கொஞ்சம் பிரேக்கப் ஆனது மாதிரி தெரியுது. லவ் லெட்டர்லாம் கிழிச்சப்பட்டது மாதிரி விஷாலுக்கும். ஏன்னா அன்சிதா வந்து விஷாலை லவ் பண்ணுறது மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று பண்ணது இந்த தர்சிகா லவ் விஷால் அந்த பண்ண லவ் கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அது கண்டினியூ ஆகுமா, இல்லை விஷால் அண்ட் அன்சிதா ரெண்டு பேருக்கும் அந்த லவ் காம்போ செட் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வர்ஷினி அப்படியே அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உட்காந்து, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ வைஸ் பிரின்சிபல் காணோம். ஸோ பார்க்கலாம்.